கிறிஸ்துக்குள்ளே எனக்கு பிரியமானவர்களே, இந்த தவ காலத்திலே 3ஆம் வாரத்திலே நாங்கள் வியாழக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இறை வார்த்தையை சிந்திக்கின்ற பொழுது, இந்த நாளிலே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறார் ஆண்டவர், என்னுடைய குரலுக்கு செவிசாயுங்கள், என்னுடைய கட்டளைகளை கடைபிடியுங்கள், நான் கட்டளையிட்ட நெறிகளின்படி வாழ முயற்சி செய்யுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறார். அவர்கள் இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்க்கவும் இல்லை, கட்டளைகளை கடைபிடிக்கவும் இல்லை, இறைவனுடைய நெறிகளை அவர்கள் கடைபிடிக்கவும் இல்லை. பிடிவாத குணங்களை கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். நற்செய்தி வாசகத்திலும் அவ்வாறு மறைநூல் அறிஞர்கள், சதுசேயர்கள், பொது நிலையினர்கள் போன்றவர்கள் இறைவனை சோதிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். கடினம் உள்ளம் கொண்டவர்களாக, பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது இறைவன் சொல்கிறார், என்னுடைய கட்டளையின்படி வாழுகின்ற பொழுது, என்னுடைய குரலுக்கு செவிசாய்க்கின்ற பொழுது நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள், நான் உங்களுடைய கடவுளாக இருப்பேன் என்று. நாங்கள் அவ்வாறு இன்றி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிடிவாதம் குணம் கொண்டவர்களாக, படைத்தவர்களாக, இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்க்காமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, சமுதாயத்திலே வெவ்வேறு நபர்களுக்கு நாங்கள் செவிசாய்க்கின்றோம், வெவ்வேறு விடயங்களை செய்கின்றோம், வெவ்வேறு காரியங்களில் நாங்கள் ஈடுபடுகின்றோம். ஆனால் கடவுளுக்கு மாத்திரம் நாங்கள் செவிசாய்க்காமல், அவருக்கு மாத்திரம் என்னுடைய உள்ளத்தை கடினப்படுத்தாமல், மென்மையான உள்ளமாக கடவுளுக்கு மாத்திரம் நாங்கள் அந்த இடத்தை கொடுக்காமல் இருக்கின்ற பொழுது அவர் எவ்வாறு உங்களையும் என்னையும் மட்டும் கவலைப்படுகின்றார் என்பவர்களே. எனவே இந்த நாளிலே முயற்சி செய்வோம், இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்ப்போம், எங்களுடைய பிடிவாத குணங்களை அகற்றிவிட்டு இந்த பிடிவாத குணத்தினாலே சமுதாயத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு விதமான அனர்த்தங்களை பார்க்கின்ற பொழுது, இந்த பிடிவாத குணத்தினாலே ஏற்படுகின்ற ஒவ்வொரு தீங்கும் சமுதாயத்துக்கும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, கணவன் மனைவி என்ற ரீதியிலும் சரி, இன்ற பிடிவாத குணத்தினாலே ஒருவர் மதிக்காமல், அன்பு செய்யாமல், பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்காமல், ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்திலே ஆண்டவருடைய குரலை எங்களுடைய வாழ்க்கைக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுவோம். அப்பொழுது நீங்களும் நானும் இறைவனுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு அவர் எங்களை ஆசீர்வதிப்பார். வரங்களை வேண்டிய நாளிலே நாங்கள் மன்றாடுவோம்.